கோல்டுக்கும் சுகர் டயபெட்டிஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே சொல்கிறேன். ரெண்டுமே கூடினா பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்து அதிகமாகும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ நம்மளோட இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் வெங்கட பிரசன்னா, வாஸ்குலர் அண்ட் எண்டோவாஸ்குலர் சர்ஜன். ஹாய் சார், வெல்கம். ஹலோ. இப்போது என்னோட முதல் கேள்வியை நான் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டயபெட்டிஸ் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த காலில் அதுலேயும் வந்து அதிகமாக நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா? ஏன் வருது, எதனால் வருது? ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு ஹெல்த் ப்ராப்ளமாக எல்லாருக்குமே இருக்குது. இந்த டயபெட்டிஸில் என்ன நடக்கும்னா, ஜென்ரலாக உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் அதிகமாகிறப்ப ப்ளஸ் உங்களுக்கு கூட அதோட ஹைப்பர் டென்ஷன் இல்லை ஏதாவது ஒரு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப ரத்த குழாய்களில் வந்து நிறைய கால்சியம் டெபாசிட் ஆகி இந்த ரத்த குழாய்கள் நேரோ ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ரத்த குழாய்கள் நேரோ ஆகிறப்ப தான் உங்களுக்கு எல்லா ஆர்கன்ஸ்லையும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்புகளோ இல்லை நேரோயிங்கோ வருது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் இல்லை நெஞ்சு வலி வந்து சிம்டம்ஸ்லாம் டெவலப் ஆகுது. அதே மாதிரி காலுக்கோ கைக்கோ போகிற ரத்த குழாய்களில் இதே சேம் ஃபிசியாலஜி தான். அங்கே என்ன நடக்குதோ கால்சியம் டெபாசிஷன் அதே தான் நமக்கு காலில் ஓடுற ரத்த குழாய்களும் நடக்குது. ஸோ அங்கே நமக்கு ரத்த குழாய்களில் கால்சியம் உட்கார ரத்த குழாயோட லூமன் வந்து சின்னதாகிடுது. லூமன் சின்னதாகிறப்ப ரத்தம் போகிறது கம்மியாகுது. ரத்தம் போகிறது கம்மியாகிறப்ப உங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கிற 3ல் 1 பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக காலில், அதாவது டயபெட்டிக் ஃபுட் அல்சர் ப்ராப்ளம் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது.